ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பைட்ஸ். இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய சில கிளீனிங் கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரில் ப்ரஷ் அப்படின்ற இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நாம செவுத்துல ஓட்ட போட யூஸ் பண்ற அந்த ட்ரில்லிங் மிஷின்ல மாட்டி யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிளீனிங் பிரஷ் தான். இந்த கிளீனிங் பிரஷோட ஒரு எண்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின்ல மாட்டுறதுக்கு ஏத்த அந்த பிட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால வந்துட்டு நீங்க எல்லா விதமான ட்ரில்லிங் மிஷின்லையும் அசால்ட்டா சுருகி உங்க வீட்டில் மூளை முடுக்குல அண்டி கிடக்கிற ரொம்பவே கடினமான அழுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான கேஜெட் மாதிரி தெரியாது, ஆனா இதை வந்துட்டு ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த கிரேசியான கிளீனிங் மிஷினை வாங்கி யூஸ் பண்ணுவீங்களோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கர்ச்சர் K4 இந்த கேஜெட் பார்க்கறதுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி இருந்தாலும் இந்த கேஜெட் வந்து ஒர்க் ஆகிறது நேர் ஆப்போசிட்டா வேக்யூம் கிளீனருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். என்னடா வேக்யூம் கிளீனருக்கு பிடிக்காத மாதிரி நேர் ஆப்போசிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்யூம் கிளீனர் அப்படின்னா அப்படியே சக் பண்ணி வந்துட்டு குப்பை புறாத்தையும் உறிஞ்சி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அதுக்கப்புறமா நாம டிஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த கேஜெட் பாத்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு ரொம்ப ஹை பிரஷர்ல பீச் அடிக்கிறதால சர்ஃபேஸ்ல எப்படிப்பட்ட அழுக்கு கரையா இருந்தாலும் பிச்சுக்குன்னு போகும். இந்த கேஜெட்டை பாத்தீங்கன்னா எல்லா விதமான சர்ஃபேஸ்ல யூஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ணி நம்மளோட பைக்கு, காரு, வீட்டில் இருக்கிற டேபிள்ஸை கூட கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல இருந்து பிரஷரான தண்ணி மட்டும் தான் வரும், வேற எதுவும் வராது அப்படின்றதால. சீட்லிங் ட்ரே வாஷிங் சிஸ்டம் இந்த கிளீனிங் கேஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான கேஜெட் கிடையாது. இது வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் கேஜெட் அப்படின்னா இது வந்துட்டு நார்மலாக வீட்டில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்லேயே தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். குறிப்பாக இந்த கேஜெட்டை பார்த்தீங்கன்னா நர்சரிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நர்சரியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சீட் எல்லாத்தையும் ஒரு டப்பா மாதிரி இருக்கிற ஒரு ட்ரேல போட்டு அதில் தான் வந்து வளர்ப்பாங்க. வளர்த்த பிறகு தான் அதில் இருக்கிற அந்த குட்டி பிளான்ட்டை தூக்கி தான் கவர்ல போட்டு ஒரு பிளான்ட்டா வந்துட்டு க்ரோ பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த சீடு ட்ரே பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. அப்படி கஷ்டமா இருக்கு அப்படின்றதாலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளீனிங் சிஸ்டம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கிளீனிங் சிஸ்டம்ல நாம யூஸ் பண்ண அந்த சீடு ட்ரேவை உள்ள தள்ளி விட்டோம் அப்படின்னா ஹை பிரஷர்ல வாட்டர் வந்துட்டு ரொம்ப கிளீனா வந்துட்டு அந்த சீடு ட்ரே வந்துட்டு சுத்தம் பண்ணிருமா. நாம வந்துட்டு ஜஸ்ட் சீடு ட்ரேவை வரிசையா அடுக்கி விட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபால்க் சர்ஃபேஸ் ஒர்க்கர் 250 இந்த கேஜெட் பார்க்கறதுக்கு குழந்தைங்க தள்ளி விளையாடுற நடவண்டி மாதிரி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி ரொம்ப உயரமான இடமா இருந்தாலும் சரி, இல்ல குழி மாதிரி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பரா வந்துட்டு கிளீன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதை எங்க வேணாலும் தள்ளிட்டும் போக முடியும். அதே சமயத்துல இதுல இருக்கிற அந்த கம்பி மாதிரியான செட்டப்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அழகா வந்துட்டு அந்த பிரஷர் யூனிட் வந்துட்டு மேலையும் கீழையும் போயிட்டு வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டா கிளீன் பண்ணணுமோ அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் செம்ம பிரஷர்ல வந்துட்டு கிளீன் பண்ண முடியுமா. இதோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இது 200 கிலோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வீல் இருக்கிறதால ரொம்ப ஈஸியாவே ஒரே ஆளு தள்ளிட்டு போய் எங்க வேணாலும் எதை வேணாலும் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேட்டர் 5 ஃப்ளோர் கிளீனர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளோர் கிளீனர் தான். ஆனால் வேக்யூம் கிளீனரில் வந்துட்டு எப்பயும் போல காற்று தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃப்ளோர் கிளீனரில் வந்துட்டு தண்ணியை யூஸ் பண்ணி வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ப்ரெஷரில் வந்துட்டு தண்ணி வந்து பீறிக்கிட்டு அடிக்கும். அப்படி அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே புடுங்கிட்டு போகும். அப்படி புடுங்கிட்டு போகிறது கூட பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கிட்டும் போகாத அளவுக்கு இன்னொரு பைப்பு பார்த்தீங்கன்னா அது பூராத்தையும் உறிஞ்சி இன்னொரு டியூப் வழியா நாம எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி விட்டுரும். இந்த கிளீனரை யூஸ் பண்றதால பாத்தீங்கன்னா ஃப்ளோரை வந்துட்டு கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா நீ விளம்பரத்துல வர மாதிரி பயங்கரமா கதையெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா பீச்சு அடிக்கப்படும். ரொம்பவே பவர்ஃபுல்லா அடிக்கிறதால பாத்தீங்கன்னா எப்ப ஏற்பட்ட அழுக்கா இருந்தாலும் நிச்சயமா புடுங்கிட்டு போகும் அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க. நீங்க கூட வந்துட்டு வீடியோலயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கேஜெட்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஜெட்டை யூஸ் பண்றப்ப தண்ணி வந்துட்டு புகை கணக்கா குபு குபு குபுன்னு அழகா வெளியே வந்துட்டே இருக்கும். பாக்குறதுக்கு வந்துட்டு ஏதோ லிக்விட் நைட்ரஜனை திறந்து விட்ட மாதிரி செம்ம அழகா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 கிளீனிங் கேஜெட்ல உங்களுக்கு எந்த கேஜெட் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதோட இந்த வீடியோடைய செகண்ட் பார்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம டெக் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.